வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு மாஃபியா கேம் ஃபார் லைஃப் அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த சீரிஸோட கதையை பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி நமக்கு காட்டுவாங்க. ரெண்டுத்துக்கும் 6 வருஷம் கேப் இருக்கும். ஆக்சுவலா 6 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சமயம் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. திரும்பி 6 வருஷம் கழிச்சு இவங்க ரீயூனியனுக்காக அதே இடத்துல மீட் பண்றாங்க. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க. நம்மள யாராவது இந்த கொலையை பண்றாங்களா இல்ல வெளிய இருந்து யாராவது வந்து இந்த கொலையை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதனால ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கொல்லப்படுறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளோட நமக்கு கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி இந்த கதையை நமக்கு முடிச்சிருப்பாங்க. இல்ல நிறைய பேர் வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். எந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஏற்பட்டாலும் சரி, அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஆனின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த கதையில இவங்க முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே மாஃபியான்ற ஒரு கேம் விளையாடி இருக்காங்க போல. இப்ப நேகான்ற ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் எதிர உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆனி இருக்காங்கல்ல, எங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நேகா என்ன சொல்றாங்கன்னா, மாஃபியா ஒவ்வொருத்தரா கொன்னுட்டான், இப்ப மீதி இருக்கிறது நீயோ நானோ மட்டும்தான், அந்த மாஃபியா யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம திருடம் போலீஸ் விளையாடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த கேமும் இருக்கும். இப்படி பேசிட்டு இருக்க நேகா இருக்காங்கல்ல, அவங்களோட கழுத்தை அருந்து இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த ஆனி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் மாஃபியான்னு டைட்டில போடுறாங்க. இது எல்லாமே இந்த ஆனிக்கு வந்த கனவா தான் இருக்கும். இப்ப கார்ல படுத்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. அப்ப இவங்களோட ஃப்ரெண்டான நேகா இருக்காங்கல்ல, இந்த டீ குடின்ற மாதிரி டீ எல்லாம் இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி 6 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்பதான் இவங்களோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த பிளாஷ்பேக் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். நேகாவோட ஃப்ரெண்டா தான் இந்த ஆனி இருப்பாங்க. மத்த எல்லாருக்குமே ஆனி பழக்கம் கிடையாது. இப்ப நேகா இருக்காங்கல்ல, மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆனி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல 3 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு தானியா அப்படின்றது. தானியாக்கு மட்டும் இந்த 3 பேர்ல ஒருத்தர் பாய் ஃப்ரெண்டா இருக்காரு. அவர் பேரு ரித்திக் அப்படின்றது. நீ ரித்திக்க மட்டும் கொஞ்ச நேரம் அடிச்சு பாத்துறத, தானியாக்கு கோவம் வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் நேகா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 6 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ரித்திக்கு தானியான்னு ஒருத்தங்களை தானே காலேஜ் டைம்ல லவ் பண்ணாரு. ஆனா இப்ப வேற ஒருத்தவங்க கூட கார்ல வந்துட்டு இருக்காரு. இவங்க பேரு பிரியங்கா அப்படின்றது. இவங்க ஃபியான்சேவா இருப்பாங்க. 6 வருஷம் கழிச்சு திரும்பி தானியாவை மீட் பண்ண போறாருல, எப்படி அவளை ஃபேஸ் பண்றது, கல்யாணம் ஆகிறத பத்தி எல்லாம் எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, பாத்துக்கலான்ற மாதிரி இவரோட ஃபியான்சி பிரியங்கா சொல்றாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பாஸ்ட்ல இவரும் தானியாவும் ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த தானியா மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டை தவிர மத்தவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியுது. இப்ப மத்தவங்க சொல்லி தான் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. என்கிட்ட இந்த விஷயத்த மறஸ்டல்ல அப்படின்ற மாதிரிலாம் தானியா கிட்ட கோவப்படுறாரு. தானியாவும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஜீப்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப தெரியாதனமா யாரோ எதிர வராங்க போல. இவங்க தெரியாதனமா இடிச்சிடுறாங்க. பிரசன்ட்ல ரித்திக்கோட ஃபியான்சியே பிரியங்கா தான் காரை ஓட்டி இருப்பாங்க. அவங்களும் எதையோ இடிச்சிடுறாங்க போல. என்ன இடிச்சாங்கன்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. கார்ல லைட்டா ரத்தம் ஒட்டி இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பறவையை தான் இடிச்சிருக்க போல. அந்த பறவை பறந்துருச்சு, நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு யாரையாவது இடிச்சிருப்போமா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. பாஸ்ட்ல யாரையோ இடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, காரை ஓட்டிட்டு இருக்க ரிஷி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு தான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாரு. ஆக்சுவலா ஒருத்தங்க கட்டையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள தான் தெரியாதனமா லைட்டா இடிச்சிருக்காரு போல. அவங்க மயங்கின மாதிரி கீழே விழுந்திருக்காங்க. இவருமே எழுப்புறாரு. அவங்க கண் முழிச்சிடுறாங்க. அடிபட்டுச்சான்னு கேக்குறாரு. பெருசா அடிப்பல்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எங்க வேலை பாக்குற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் கூலி வேலை பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. என் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு, அங்க வேலை பாக்குறியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த லேடி எதுவும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் தாள நீட்டுறாரு. ஒரு வாரம் மட்டும் தான் நாங்க இருக்க போறோம், ஒரு வாரம் வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த லேடி ஏத்துக்கிறாங்க. நீ வீட்டுக்கு போயிடுவியா இல்ல டிராப் பண்ணுமான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி போன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. நேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல 2 சிங்கிள் பசங்க இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒருத்தரா இந்த ரிஷி இருப்பாரு. இந்த ரிஷிக்கு இந்த லேடி மேல ஒரு கண்ணு இருக்கு போல, குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த டீம்ல வேற ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு சாம் அப்படின்றது. அவர் எப்பவுமே போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப போயிட்டு இருக்க லேடியா நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு.
இவருக்குமே அந்த லேடி மேல ஒரு கண்ணு இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப 6 வருஷம் கழிச்சு நடக்கிறது நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆனியும் நேகாவும் சேர்ந்த மாதிரி தானே வந்தாங்க. முதல்ல தானியாவை தான் பாக்குறாங்க. தானியாக்கு இப்ப ஒருத்தர் கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. ஆனா அவரை கூட்டு வரல போல, இவங்க மட்டும் தனியா வந்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே தானியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் லாங்ல இருந்து அந்த ரித்திகை கவனிச்சிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபியான்சியை கூட்டிட்டு வந்திருக்காருல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசலாம் ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே ஒன்னா விளையாடி இருப்பாங்க. இப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேப் ஏற்பட்டிருக்கு. காலேஜ் எல்லாம் முடிச்சு வேற வேலை பார்த்ததுனால கேப் ஏற்பட்டதா இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது நடந்ததா அப்படின்றது கிளியரா நமக்கு இந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது. இப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்த மாதிரி ஜாலியா குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. இந்த ரிஷி மட்டும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த லேடி கூலி வேலை பாக்குறத கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த லேடியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவர் வீட்டுல வேலை பார்க்குற மங்கள்னு ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். மங்களுமே என்ன இப்படி பாக்குறாருன்னு யோசிக்கிறான். இப்ப இவர் இருக்கார்ல, மங்கள் நீ ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. நான் லீவ் எடுத்துக்கிட்டா வீட்டு வேலை எல்லாம் யாரு பாப்பான்ற மாதிரி மங்கள் கேட்கிறாரு. இல்ல அதுக்காக தான் அந்த லேடி கிட்ட நான் பேசி வச்சிருக்கேன், அவ பாத்துப்பா, நீ லீவ் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. இல்ல நான் இருக்கன்ற மாதிரி மங்கள் சொல்றான். அதான் இருக்க தேவையில்லைன்னு சொல்றேன்ல, இந்த காசை புடி, வீட்டுல போய் ஃபேமிலி கூட சந்தோஷமா இரு, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மங்கள் இவர் என்ன ஐடியால இருக்காருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ரித்திக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போறத பத்தி மறைச்சிட்டாங்கன்றதுக்காக கோபமா இருக்காரு. நீ சொல்லியிருந்தா ரொம்ப அப்செட் ஆயிருப்ப, அதனால தான் கடைசி நேரத்தை சொல்லலாம்னு நினைச்சேன், நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ரித்திக்கு கேர்ள் ஃப்ரெண்டு மேல கொஞ்சம் கோபமா தான் இருக்காரு. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. இந்த டீம்ல சாம்னு ஒரு போட்டோகிராஃபர் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அவர் எடுத்த போட்டோவில் ஆனியும் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது இவர் இருக்கார்ல, நைஸா அவங்க இடுப்புல கைய வைக்கிறாரு. அவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இங்க இருந்து விலகி போறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிடாதன்னு சாம் சொல்றாரு. இவங்க எதுவுமே பேசாம போறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஆனி குளிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆனியோட முதுவை காட்டும் போது முதுகுல யாரோ சூடு வச்ச மாதிரி நிறைய காயம் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அதாவது ஒரு கையை இவங்க முதுகுல சூடு வைக்கிற மாதிரி நமக்கு கிளிப்பிங்ஸை காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க சின்ன வயசு கிளிப்பிங்ஸை காட்டுறாங்க. இவங்க அத்தை வீட்டுல தான் வளர்ந்துருக்காங்க போல. உன் மாமா பண்ற டார்ச்சரை பத்தி வெளியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அத்தை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனியோட மாமா தான் சூடு வச்சாரா இல்ல கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் சூடு வச்சாரா அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா ஆனிய பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும். நேகா கிட்ட டாக்டர் கரெக்டா மாத்திரையெல்லாம் தாங்கன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இவங்க மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறாளான்னு எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் ஆனி ஒரு டைரி வச்சிருக்கான்னு தெரிய வருது. டைரியில என்ன இருக்கு, அவ வராளான்ற மாதிரி பாத்துக்கிட்டே அந்த டைரியில என்ன இருக்குன்ற மாதிரி இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஆனி கதவை திறந்து வெளியே வரலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நேகா படிச்சுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சரி நம்ம பார்த்த மாதிரி காமிச்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி உள்ள போறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த கேங்ல இருக்க ஆனி இருக்காங்கல்ல, நம்ம மாஃபியா கேம் விளையாடலான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கேம்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரித்திக்கு சொல்லிட்டு இருக்காரு. ரித்திக்கோட ஃபியான்சிய பிரியங்கா இருக்காங்கல்ல, நான் கூட அந்த கேமை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், விளையாடலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நிறைய பேர் விளையாடலாம்னு சொல்றாங்கல்ல, சரி விளையாடலான்ற மாதிரி மத்தவங்களுமே இந்த கேமுக்காக ஏத்துக்கிறாங்க. இந்த கேமோட கான்செப்டை பத்தி நான் சொல்லிடுறேன். நம்ம திருடன் போலீஸ் விளையாடுவோம் பாத்தீங்களா, போலீஸா யார் வராங்களோ அவங்க வெளியே சொல்லிடணும், திருடன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஏறக்குறைய அதே மாதிரி தான் இந்த கேமும். ஆனா இவங்க பேப்பர்லாம் குலுக்கி போட மாட்டாங்க. ஒருத்தங்க மட்டும் வாயை திறந்து பேசாம போலீஸ் யாரு மாஃபியா யாருன்றதை முடிவு பண்ணிடுவாங்க. மாஃபியா ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு இருப்பான், போலீஸ் யாரு மாஃபியான்றதை கண்டுபிடிக்கணும். இதுதான் கேமா இருக்கும். இப்ப எப்படி விளையாடுறாங்கன்றதை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருக்க போறது நேகா தான். நேகா யாரோட முதுகுலியாவது கையை வச்சு ஒரு வாட்டி தட்டினாங்கன்னா அவங்க சாதாரண மக்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் முதுகுலியா கையை வச்சு தட்டுறாங்க. 2 வாட்டி தட்டுறாங்கன்னா அவங்க தான் மாஃபியா. 2 வாட்டி ஆனியோட முதுகுல தான் இவங்க தட்டி இருப்பாங்க. 3 வாட்டி யார் முதுகுல தட்டுறாங்களோ அவங்க தான் போலீஸா இருப்பாங்க. பிரியங்கா முதுகுல தான் 3 வாட்டி தட்டுறாங்க. நம்ம தான் போலீஸ்ன்ற மாதிரி பிரியங்கா சந்தோஷப்படுறாங்க. மாஃபியா மட்டும் கண்ணை திறக்கலாம்னு சொல்றாங்க. மாஃபியாவை ஆனியை தானே முடிவு பண்ணாங்க, ஆனி கண்ணை திறக்கிறாங்க. யாரையாவது ஒருத்தரை கொல்றதுக்கு முடிவு பண்ணோம். பக்கத்துல இருக்க தானியாவை காட்டுறாங்க. சரி கண்ணை முடிக்கோன்ற மாதிரி இவங்க சிக்னல் பண்ணவே இவங்க கண்ணை மூடிடுறாங்க. இப்ப நேகா இருக்காங்கல்ல, எல்லாருமே கண்ணை திறக்கலாம்னு சொல்றாங்க. தானியா தான் செத்து போயிருக்கா, குற்றவாளியை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு பிரியங்காவை பார்த்து சொல்றாங்க. பிரியங்கா ரிஷியை பார்த்து மாஃபியான்னு சொல்றாங்க. ரிஷி மாஃபியா இல்லல்ல, அதனால தப்புன்ற மாதிரிலாம் நேகா சொல்லிட்டு இருக்காங்க. ரிஷி இருக்கார்ல, கண்டிப்பா அது ரித்திகா தான் இருக்கும். ஏன்னா தானியா மேல அவனுக்கு தான் கோபம் இருக்கு, தானியாவா அவன் தான் கொன்றுப்பான்ற மாதிரி சொல்றாரு. சும்மா விளையாட்டுக்காக தான் இவர் இப்படி சொல்றாரு. ஏன்னா 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த ரித்திக்கு காமெடியா எடுத்துக்க மாட்டாரு. தேவையில்லாம இந்த மாதிரி பேசாத, எங்களுக்குள்ள ஆவலன்ற மாதிரி வாங்கிட்ட சொன்னுமா, எதுக்காக இந்த மாதிரி பேசுறன்ற மாதிரி 2 பேருமே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. டே விளையாட்டுக்கு தானே பண்ண, எதுக்கு ஓவரா பேசுறீங்கன்னு அவரும் வார்த்தையை விடுறாரு. இவங்களும் பதிலுக்கு வார்த்தையை விடுறாங்க. மாத்தி மாத்தி இந்த இடத்துல பெரிய சண்டையே உருவாயிருது. இதுக்குதான் இந்த கேம் எல்லாம் வேணான்னு சொன்னோம், யாரும் கேட்கலன்ற மாதிரி ஒவ்வொருத்தரா அவங்க ரூமுக்கு கோவமா எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா இந்த சண்டை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் ரிஷி தானே, அதனால நேகாவும் எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவரும் அப்செட் ஆன மாதிரி வெளியே எந்திரிச்சு போறாரு. இவர் வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதெல்லாம் ஊடி போட்டு யாரோ லாங்ல இருந்து கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஊடி போட்ட நபர் யாருன்றது கிளியரா தெரியல. இப்ப இந்த ரிஷி பாட்டுக்கு நடந்து கேட்டு கிட்ட வந்துடுறான். அப்படி கேட்டு கிட்ட வரும்போது அங்க ஒரு லேடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். அதாவது காட்டுவாசி இனத்தை சேர்ந்த ஏதோ ஒரு லேடி தான் இருக்காங்க போல. அதை பார்த்தவன் பயந்து வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறான். டே மங்கள், உன்னை தவிர இந்த வீட்டுல யாரும் இல்லைன்னு தானே சொன்னேன், வேற யாரோ ஒரு லேடியை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். அப்பெல்லாம் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி மங்கள் சொல்றாரு. பொய் சொல்லாத, துளசியை பார்த்த மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. துளசினா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க தான் துளசியா இருப்பாங்க. அந்த துளசியை பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க நேகா கேக்குறாங்க. அதுக்கு இவர் பதிலாம் சொல்ல மாட்டாரு. வேகமா இவரோட ரூம்குள்ள வந்துடுறாரு. அந்த துளசி விஷயத்துல இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. துளசி இவரோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சரக்கு அடிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நீ சரக்கெல்லாம் அடிப்பியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கறாரு. லோக்கல் சரக்கு எப்பயாவது மட்டும் நான் அடிப்பேன்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. அவங்க வெகுளியா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருக்க இவர் இருக்காரு பாத்தீங்களா, இது வெளிநாட்டு சரக்கு, கொஞ்சம் அடிச்சாலே சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லையா வேணான்னு சொல்றாங்க. அட ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவரே ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. அப்படியே லைட்டா இவங்களை தப்பாலாம் டச் பண்றாரு. ஐயா வேணான்ற மாதிரி அவங்க விலகிலாம் போயிட்டு இருக்காங்க. இந்த துளசியை பொறுத்த வரைக்கும் தேவின்ற ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. பினான்சியலா இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை இவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரு. நிறைய காசெல்லாம் தந்து அவங்கள பாலியல் தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவர் தம் அடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் பண்ணாரா இல்ல இதை தாண்டி ஏதாவது பண்ணாரான்னு தெரியல. நீ தான் இந்த கேமை விளையாடலான்னு சொன்ன, ஒன்னால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நேகா லைட்டா ஆனி மேலேயும் கோவப்பட்ட மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால ஆனி கோச்சுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் நின்னுட்டு இருக்காங்க. ஆனி சாரி ஆனி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி ஆனியோ மன்னிச்சிடுறாங்க. இப்ப ஊடி போட்ட நபர் வீட்டுக்கே வந்துடுறாரு போல. நேகா தான் கதவை திறக்கிறாங்க. நீங்க யாரு என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. என் பேரு நித்தின், நான் ஒரு கான்ட்ராக்டர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என்னாச்சு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. வர வழியில கார் டயர் பஞ்சர் ஆயிருச்சு, உங்க வீடு மட்டும் தான் இங்க தென்பட்டது, அதனால தான் வந்துட்டேன், இன்னைக்கு மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது இவங்களோட வீடு இல்லல்ல, எங்க ஃப்ரெண்டோட வீடு, எங்க ஃப்ரெண்டு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே துருன்னு பிரியங்கா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக அவசரப்பட்டு இப்படி சொன்ன, ரிஷிக்கு தெரிஞ்சா கோவப்பட போறான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல நேகா சொல்லிட்டு இருக்காங்க. வந்த நித்தின் இருக்கார்ல, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா, என்ன ரியூனியனுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்களுமே வேற வழி இல்லாம பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மங்கள் இருக்கான்ல, பக்கடா ரெடி பண்ணிட்டேன் சாப்பிடுங்கன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டுலாம் இருக்கான். மேற்கொண்டு இந்த நித்தின் இருக்கார்ல, எல்லாரோட வேலையை பத்தியும் கேட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்க வேலையை பத்தி சொல்றாங்க. அப்ப எரியற மாதிரி ஏதோ சவுண்ட் கேக்குது. எல்லாருமே பாக்குறதுக்காக வெளியே வராங்க. இந்த ரிஷிக்கு ஃபேவரட்டா ஒரு பைக் இருக்கும். அந்த பைக் தான் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. பைக்கை யாரு எரிச்சான்ற மாதிரி ரிஷிக்கு கோவம் வருது. யாரா எரிச்சது அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாரு. மங்கள் தான் இந்த இடத்துல இருந்தான், ஒருவேளை மங்கள் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்பட்டு இருக்காரு. ஜஸ்ட் பைக் தாண்டா போச்சு, அதுக்கு எதுக்குடா இவ்வளவு கோவப்பட்டு இருக்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கேட்காம ஃப்ரெண்ட்ஸுங்களை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி இவங்களுமே பதிலுக்கு கோவப்பட்டு இருக்காங்க. பிரதர் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் நித்தின் பேசுறாரு. ஆமா நீ யாரா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்கேன்னு நித்தின் சொல்றாரு. யார் வீட்டுல யாரு தங்குறதுக்கு பர்மிஷன் தரது அப்படின்ற மாதிரிலாம் ரிஷி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷி ஓவரா பேசுறதுனால நிறைய பேருக்கு கோவம் வந்துருது. நாங்க கிளம்ப போறோம்ன்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அப்படி வந்து பார்க்கும் போது தான் எல்லாரோட கார் டயரும் பஞ்சர் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அது எப்படி எல்லாரோட கார் டயரும் பஞ்சர் ஆயிருக்கும், அதுவும் 4 டயரும் பஞ்சர் ஆயிருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா வந்தது நித்தின் தானே, அதனால எல்லாருக்குமே நித்தின் மேலதான் டவுட் வருது. குறிப்பா ரிஷிக்கு நித்தின் மேலதான் டவுட் வருது. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாரு. நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்ண போறேன், நாளா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி நித்தின்மே சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு பார்த்தா யாருக்குமே டவர் கிடைக்க மாட்டேங்குது. சரி லேண்ட்லைன்ல ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது மூலியமாவும் இவங்களால கால் பண்ண முடியல. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இல்ல மகேஷ்னு ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தானியாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. அதாவது தானியாவும் இவரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிய வருது. வந்தவர் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. எல்லாருக்குமே ஏறக்குறைய நித்தின் மேலதான் சந்தேகம் இருக்கு. இப்போதைக்கு இவங்க கிட்ட ஒரு கார் இருக்கு. அந்த கார்ல 4 பேர் போலாம். நித்தின் சொன்ன மாதிரி அவரோட கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கான்றதை செக் பண்ணலாம்
போலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப கார்ல இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரிஷி தான் காரை ஓட்டிட்டு இருக்காரு. கூட 3 பேர் உட்கார்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரிஷி வந்துட்டு இருக்கும்போது காட்டுவாசி இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. இவர் சட்டுன்னு பயத்துல காரை திருப்புறாரு. அங்க இருக்க ஒரு மரத்துல வேகமா இடிச்சிட்டாருன்ற மாதிரி காட்டுறாங்க. கடைசியா வந்த மகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, தன்னோட ஃபியான்சியான தானியா கிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஆனி கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வருது, அதனால தான் சோகமா இருக்காங்க. இப்போ ஒரு அங்கிள் இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் சின்ன வயசுல இவங்களை டார்ச்சர் பண்ணிருக்காரு போல, அதாவது பாலியலா தொல்லலாம் கொடுத்திருக்காரு போல. வா மாமா மடியில வந்து உட்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே பக்கத்துல போய் உட்காடுறாங்க. இப்ப அங்கிள் இருக்காருல, முதுகுல சூடெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. கற்பனையா தான் அங்கிள் தெரியுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இது ரிலேட்டடா இவங்க தெரப்பி மாதிரிலாம் போயிருப்பாங்க. அந்த சீன் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா தெரபிஸ்ட் இருக்காங்கல்ல, என்ன ப்ராப்ளம் டீடைலா சொன்னாதான் சொல்யூஷனை சொல்ல முடியும், டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க பெருவாரியே எதுவுமே பேசாம அமைதியாவே தான் இருப்பாங்க. தெரபிஸ்டா சில மாத்திரையை தந்து இதெல்லாம் போடுங்கன்ற மாதிரி தந்து விட்டுருப்பாங்க. அந்த ரிஷி காரை இடிச்சார்ல, எல்லாருமே கொஞ்சம் மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. ரிஷி தான் முதல்ல கண்முழிக்கிறாரு. அந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்த பொண்ணை பார்த்திருப்பாரு. அந்த பொண்ணை பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேர் முழிக்கிறாங்க. ரிஷி எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே தேடிட்டு இருக்காங்க. கடைசியா ரிஷி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பொண்ணை நான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பாரு. யாரையாவது மறைச்சு வச்சிருக்கியான்ற மாதிரி மங்கள் கிட்டயும் பேசியிருப்பாரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நேகா கவனிச்சு தானே இருந்தாங்க. மங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக வந்துடுறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குதான்னு ஒவ்வொரு பொருளா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி நிறைய சாரிலாம் இருக்கு. இது எப்படி மங்கள் ரூமுக்கு வந்துச்சு? அப்ப மங்கள் ஏதோ ஒரு லேடியை தங்க வச்சிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. ரிஷி ஒரு லேடியை துரத்திட்டு ஓடின மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப திடீர்னு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா யாரோ ஃபோர்ஸா இவரை தள்ளி விடுற மாதிரி தெரியுது. பாஸ்ட்ல சாம்னு ஒரு போட்டோகிராஃபரை காமிச்சாங்கல்ல, அவர் சோஃபால உட்கார்ந்து சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நேகா கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை பத்தி பிரியங்கா கிட்டயும் சாம் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நிதின் இந்த இடத்துக்கு வராரு. வந்த நிதின் இருக்கார்ல, கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எல்லாருமே ரிஷியை தேடி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் ரிஷிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே மாதிரி இவர் சொல்றது பொய்யா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி நிதின் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ரித்திக் வந்துடுறாரு. இவர் சொல்றது உண்மைதான், ரிஷி எங்க போனான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரிஷியை எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்பிளிட் ஆயிலாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிதினும் நேகாவும் இப்ப சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. அப்ப நிதின் இருக்கார்ல, ரிஷிக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன வந்ததுல இருந்து எங்களை பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எதுக்காக இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறாங்க. இல்லங்க, பைக்கெல்லாம் யாரோ எரிச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் ரிஷிக்கு வேண்டாதவங்க யாராவது இதை பண்ணிருப்பாங்களான்னு யோசிச்சேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ சரியா படல, நீங்க வந்ததுல இருந்து நிறைய கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நேகா சொல்றாங்க. இப்ப ரித்திக் இருக்கார்ல, இங்க சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாரு. அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே அந்த இடத்துல கேதர் ஆயிடுறாங்க. ஆனா லைட்டா தான் சிக்னல் கிடைக்குது. இது மூலியமா 100க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. லோக்கல் ஸ்டேஷனோட நம்பரே எனக்கு தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நேகா சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டாரு. அங்க ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. போன் வரதுனால எடுத்து பேசுறாரு. இந்த சைடுல ரித்திக் பேசுறது முழுசா கேட்கல, அதனால அவருமே கடுப்பாயிடுறாரு. எவன்டா டிஸ்டர்ப் பண்றது அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. மங்கள் இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. இப்ப மங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ மங்களை லாக் பண்றாங்க. மங்களை லாக் பண்ணது யாருன்னு இப்பதான் காட்டுறாங்க. நிதின் தான் லாக் பண்ணிருக்காரு. எல்லாரோட கார் டயரையும் பஞ்சர் மட்டும் தானே உன்னை பண்ண சொன்னேன், எதுக்காகடா பைக்கை எரிச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிதின் கேட்கிறாரு. அப்ப நிதின் தான் பஞ்சர் பண்ண சொல்லியிருக்காரு போல. ஐயா, நான் பஞ்சர் மட்டும் தான் பண்ணேன், பைக்கெல்லாம் நான் எரிக்கல, வேற யாரோ எரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இது வேற யாரோ எரிச்சாங்களா, யார் எரிச்சிருப்பாங்கன்ற மாதிரி நிதின் யோசிச்சுட்டு இருக்காரு. நிதின் பேசிட்டு இருக்கிறத யாரோ கேட்டுட்டு ஓடுறாங்க. யார் ஓடுறா பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் வேகமா துரத்திட்டு இருக்காரு. பார்த்தா பிரியங்கா தான் கேட்டுட்டு ஓடி இருப்பாங்க. பிரியங்கா, அவசரப்படாத, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன், நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா கேக்குறாங்க. இவருமே நடந்த சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மக்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கும் போது பாடி கிடைச்சிருக்கும், தோன்ற மாதிரி வேலை பார்த்திருக்காங்க, அப்படிதான் பாடி கிடைச்சிருக்கு. எலும்பு கூடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. புதைச்சி எப்படியும் 5 வருஷத்துக்கு மேல இருக்கும்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றது சீனியருக்கு பிடிக்கல. ஏற்கனவே நிறைய பெண்டிங் கேஸ் இருக்கு, இந்த கேஸை ஓரமா வச்சுட்டு மத்த கேஸை பாருன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்ல இருந்து எதுவுமே வரல, அதனால சாதாரணமா இந்த பாடியை கிடைக்காத மாதிரி கேஸை முடிச்சிடலான்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆனா இவர் இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பாடி புதைச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கும். இந்த கெஸ்ட் ஹவுஸ் யார் பேர்ல இருக்கு, இந்த கெஸ்ட் ஹவுஸை சேர்ந்தவங்க இந்த பாடியை புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா, நம்ம அந்த ஆங்கிள் யோசிக்கணும்ன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு.
அப்படி செக் பண்றதுக்காக தான் அந்த கெஸ்ட் ஹவுஸை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ரிஷியோட அப்பா பேர்ல தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். இவருமே உள்ள வராரு, மங்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல யாரெல்லாம் இருக்கான்னு கேக்குறாரு. யாரும் இல்ல சார், எப்பயாவது மட்டும் ஓனரோட பசங்க வருவாங்க, ஓனர் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியா எப்ப வந்தாங்கன்னு கேக்குறாரு. ஒரு 6 வருஷம் இருக்கும்ன்ற மாதிரி மங்கள் சொல்றாரு. யாரவரையும் இவங்களுக்கு கிடைச்சிருக்க பாடியும் 6 வருஷம் பழைய பாடி தானே, அதனால 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. எங்க போனா ரிஷியை பார்க்கலான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ரிஷி ஐயா கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இந்த இடத்துல மீட் பண்ண போறேன்னு சொன்னாருன்ற மாதிரி மங்கள் சொல்றான். மங்களை நம்ம பிளான்க்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நாள் விசாரணை நான் பண்றதுக்காக வருவேன், வீட்டை விட்டு யாரும் போக கூடாது, அதனால கார் டயரை பஞ்சர் பண்ணி வச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லி வச்சிருப்பாரு. அந்த துளசியை இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சு தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு பிரியங்கா கிட்ட கேக்குறாரு. என் ஃபியான்சேவா மாட்ட வைக்கிறதுக்கு என்கிட்டயே ஹெல்ப் கேக்குறீங்களா, என்னெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு இவரும் யோசிக்கிறாரு. இவங்க வேகமா ஓடி வந்தாங்கல்ல, அப்படி வர வழியில ரிஷி கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறத பாக்குறாங்க. நிறைய பாறைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல விழுந்துதான் ரிஷி இறந்து போயிருக்காரு. இவங்களுமே பக்கத்துல போய் பாக்குறாங்க. ரிஷி கையில ஏதோ ஒரு பேண்ட் இருக்கு. என்ன பேண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கடைசிக்கு ரிஷியை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் இப்ப பிரியங்காவும் மிஸ் ஆகுறாங்க. பிரியங்கா எங்க போனானோ இவங்களுக்கு தெரியல. எல்லாம் இந்த நிதின் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி நிதினை போட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டில வச்சு மண்டையிலாம் அடிச்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, அவசரப்படாதீங்க நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சர்வீஸ் ரிவால்வரை காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் போலீஸ்ன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. போலீஸா, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு விசாரணைக்காக தான் வந்தேன், முதல்ல காணாம போனவங்கள தேடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ஸ்பிளிட் ஆகி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது ரிஷியோட பாடியை பார்த்துடுறாங்க. இப்ப பார்த்தவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு இடத்துல காட்டுவாசி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, யாரையோ தூக்குல தொங்க விட்டுட்டு இருக்கா. இந்த விஷயத்த மங்கள் பாத்துறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை கூட்டிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. தொங்க விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவை தான் தொங்க விட்டுருப்பா. இப்ப காட்டுவாசி பொண்ணோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு வாரம் லீவ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மங்கள் திரும்பி வேலைக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியில பார்த்தா அந்த இடத்துல துளசி இறந்து போயிருக்காங்க. துளசி கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அவங்களோட பொண்ணு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. துளசியை நம்மளே குழி தோண்டி புதைச்சிடலாம் நினைக்கிறாரு. இங்கேயே ஒரு குழியை தோண்டி புதைக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பாடி தான் 6 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ரிஷியோட பாடியை முதல்ல ரித்திக்கும் நேகாவும் தான் பார்த்திருப்பாங்க. ரித்திக் இருக்கார்ல, மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நித்தின் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவசரப்பட்டு பாடியை டச் பண்ணாதீங்க, அது எல்லாமே எவிடன்ஸ், விலகி வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. திரும்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதனால இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, யார் தான் இதை பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி நித்தின் சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரித்திக் இருக்கார்ல, எதனாலன்றது எனக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரித்திக்க பாக்குறாங்க. என்ன சொல்ற, தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ரித்திக்கு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அப்ப சாமோட கேமரா உடைஞ்சிருக்கும். யாரு உடைச்சாங்கன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இதை பண்ணல. அப்ப கண்டிப்பா வேலைக்காரி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாம கூட உடைச்சிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. நீ தான் உடைச்சியான்ற மாதிரி தானியா அடிச்சுலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த ரிஷி இருக்கார்ல, டே மச்சான் நான் தான் தெரியாம கீழே தள்ளி விட்டு உடைச்சிட்டேன், எதுக்காகடா அந்த லேடியை போட்டு அடிச்சிட்டு இருக்க, விடு கேமரா தானே நான் வாங்கி தரேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சதை தப்பா எடுத்துக்காத, இந்த காசு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவனுமே துளசிக்கு நிறைய காசுலாம் தந்துட்டு இருக்கான். துளசிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, பின்னாடி இருக்க அந்த பொண்ணு தான் துளசியோட பொண்ணா இருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. உண்மையில கேமரா உடைச்சது ரிஷி கிடையாது, நான் தான் உடைச்சன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எதுக்காக உடைச்சாரு அப்படின்றதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சாம் இருக்கான் பாத்தீங்களா, நைட்டு நேரம் தானியா குளிச்சுட்டு இருக்கும் போது தானியாக்கு தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்திருப்பான். ஸ்மோக் பண்றதுக்காக ரித்திக் வந்திருப்பாரு. அப்பதான் இவன் போட்டோ எடுத்ததை கவனிச்சிருப்பாரு. அதனால கேமரா உடைச்சிடலான்ற மாதிரி சைலண்டா உடைச்சு விட்டுருப்பாரு. இவன் போய் சொல்றான், நான் போட்டோ எல்லாம் எடுக்கலன்ற மாதிரி சாம் சொல்றாரு. நீ எடுத்த, நான் அதை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ரித்திக் சொல்றாரு. இவர் எடுத்திருப்பாருன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இப்ப தெளிவா புரிஞ்சிருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மகேஷ்க்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்னா நேகாவோட லவ் மேட்டர் இப்பதான் மகேஷ்க்கு தெரிய வருது. இப்ப மகேஷ் அப்செட் ஆன மாதிரி ரூம்குள்ள கிளம்பி போறாரு. இப்ப தானியாவும் சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. சாரி சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எதுக்காக உன்னோட எக்ஸ் லவ் பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல, இப்ப கூட உனக்காக அவ்வளவு துடிச்சு பேசிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ நம்மளுக்குள்ள செட் ஆகும்னு தோணல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற
மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரித்திக் சோகமா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நேகா பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனியோட டைரியை எடுத்து பார்த்தாங்கல்ல, அந்த டைரியை தான் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆனி இருக்காங்கல்ல, துளசியை பத்தி தான் நிறைய போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க, எழுதிலாம் வச்சிருக்காங்க. துளசியை பத்தி எல்லாம் இவ எதுக்காக எழுதி வச்சிருக்கா அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நீ பண்ண தப்புக்காக எதுக்காக ரிஷி பழியை ஏத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நேகா கேக்குறாங்க. நான் பண்ண தப்புக்காகலாம் அவன் பழியை ஏத்துக்கல. அவன் அந்த நேரத்துல துளசியை காப்பாத்தணுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கான். துளசி கூட அவன் நெருக்கமா இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்குமே நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு நாள் ரித்திக்கு போதையில ரூம்குள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ரிஷி இருக்காருல, அவங்க கூட ரொம்ப மூர்க்கமா ஒன்னா இருக்காரு. அதாவது அவங்க விருப்பப்படாம விடு விடுன்னு சொல்லி கூட மூர்க்கமா ஒன்னா இருக்காரு. பிரியங்காவை தொங்க விட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் தேவியா இருப்பா. மங்கள் அங்கிருந்து வான்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்திருப்பாரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் அம்மாவை கொன்னவங்களை விட சொல்றீங்களா? அவங்கள ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறா. என்ன இந்த பொண்ணு வேற இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி மங்கள் யோசிக்கிறாரு. இப்ப மங்களும் பிடிக்கலான்னு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்ப சாம் இருக்காரு பாத்தீங்களா, மங்களோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அப்படியே கட் பண்ணி நேகாவை நமக்கு காட்டுறாங்க. நேகா சிக்னலுக்காக வெளியே வந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சிக்னல் வந்துருது. கரெக்டா இவங்களுக்கு டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஆனியோட டாக்டர் கிட்ட இருந்து தான் கால் வருது. அவங்க ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிருது. இப்ப தேவி இருக்கால, ஒரு கல்ல கையில வச்சுட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்கா. இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. உன் அம்மாக்கு ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவ கோவமா நெருங்கி வந்துட்டு இருக்கா. இந்த சமயம் இந்த இடத்துக்கு ஆனி வந்துடுறாங்க. ஆனி, நீ அவசரப்பட்டு பக்கத்துல வராத, நான் இவகிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி நேகாவும் பேசி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாம் இருக்கார்ல, மங்களை அடிச்சு இழுத்துட்டு வராரு. இந்த மங்கள் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ரிஷியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப காயப்பட்டிருக்க மங்கள் இருக்கார்ல, நான் பண்ணல, தேவி தான் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி தேவியை காட்டுறாங்க. தேவி இருக்காங்கல்ல, சமாதானம் பத்திட்டு இருக்கும் போதே நேகாவோட மண்டையை அடிச்சு உடைச்சிடுறாங்க. அடுத்ததான் அங்க இருக்க ஆனி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது சவுண்ட் கேட்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனியை காப்பாத்திடுறாங்க. இந்த பொண்ணை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. நேகா இறந்து போனதுக்காக எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மங்கள கயிறை கட்டி லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த தேவின்ற பொண்ணையும் கயிறை கட்டி லாக் பண்ணிடுறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் பிரியங்கா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. இந்த பொண்ணு தானே ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு கிட்ட ரித்திக்கும் கேக்குறாரு, என் ஃபியான்சி எங்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவளை நான் தான் தொங்க விட்டேன், அவ செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்றா. 6 வருஷத்துக்கு முன்னாடி எது நடந்திருந்தாலும் அதுக்கும் என்னோட பிரியங்காக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்க எல்லாரையும் சாவடிக்கணும், அதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி தேவி சொல்றா. இப்ப தேவி கூட பேசிட்டு இருக்கும் போதே இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. சாமும் ரித்திக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் உங்க எல்லாரையும் சாவடிக்கலாம் நினைச்சேன், நீங்களே உங்களுக்குள்ள அடிச்சு செத்துப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த தேவி சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கால, அதனால இந்த போலீஸ் நித்தின் இருக்கார்ல, தனியா ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணுமே இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த போலீஸ் இருக்கார்ல, ரித்திக் கிட்டயும் ரித்திக்கோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டான தானியா கிட்டயும் பேசலாம் நினைக்கிறாரு. ரிஷி துளசியை என்னதான் பண்ணா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்ற மாதிரி நித்தின் கேக்குறாரு. இப்ப ரித்திக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ரிஷி இருக்கார்ல, அவங்களுக்கு நிறைய ட்ரக் தந்து ரொம்ப ஃபோர்ஸா அவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருந்திருக்காரு. இத பாக்குற ரித்திக்கு காப்பாத்தலாம் நினைச்சிருப்பாரு, ஆனா போதையில இருந்ததுனால மயங்கி இருப்பாரு. துளசி இறந்து போனது தேவிக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கலான்றதுக்காக வந்திருக்கானே வச்சுப்போம். ஆனா தேவின்ற ஒரு பொண்ணால மட்டும் இந்த விஷயத்த பண்ண முடியாது. மங்களையும் கூட சேர்த்துக்கிட்டா கூட இந்த விஷயத்த பண்ண முடியாது. இதை தாண்டி உங்க டீம்ல இருந்து யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க தான் இந்த ரீயூனியனையே பிளான் பண்ணிருக்காங்க. அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த மாஃபியா யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுமே பயங்கரமா யோசிச்சு பாக்குறாங்க. இப்பதான் ரித்திக்கு அந்த டைரி ஞாபகம் வருது. துளசியை பத்தி ஆனி நிறைய எழுதி வச்சிருக்கா, எப்படி அவ்வளவு டீடைல் அவளுக்கு தெரிஞ்சதுன்றது தெரியல, ஒருவேளை ஆனி இதுல சம்பந்தப்பட்டிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி படுத்துட்டு இருக்க ஆனியை காட்டுறாங்க. சட்டுன்னு அவங்க கண் முழிச்சு பாக்குறாங்க. இப்பதான் தெரபிஸ்ட் லேடி எதுக்காக கால் பண்ணாங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா வெயிட்டிங் ஹால்ல ஒரு சிசிடிவி வச்சிருப்பாங்கல்ல, அதை இவங்க சாதாரணமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆனி வேற ஒரு கேரக்டரா மாறுறது உங்களுக்கு தெரியுது. என்ன இவ வேற ஒரு கேரக்டர் மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா ஆனிக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை பத்தி சொல்லான்றதுக்காக தான் கால் பண்ணிருப்பாங்க. அந்த நேரம் கரெக்டா நேகாக்கு சிக்னல் கிடைச்சு கால் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா சிக்னல் நிறைய கிடைக்காததுனால இவங்க பேசுறது சுத்தமா நேகாக்கு கேட்காது. இவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அவ மாத்திரை ஒழுங்கா போடுறாளான்றத பாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த சைட்ல ஆனி மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போட்டிருக்க மாட்டாங்க.
போடுற மாதிரி பாவலா பண்ணிட்டு அதுக்கப்புறமா துப்பிடுவாங்க. ஆனி தான் இதை பண்றாளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி நித்தின் சொல்லிட்டாரு. அடுத்த டார்கெட் சாமா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, சாம மட்டும் நம்ம மிரட்டி வெளியே தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மத்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சாம மட்டும் இவங்க வெளியே தள்ளி விட்டுறாங்க. அவ அட்டாக் பண்றதுக்காக வந்தா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனி வருவாங்கன்னு பார்த்தா தேவி வந்துடுறா. தேவி கட்டெல்லாம் கழட்டி தப்புஸ்டா போல. இப்ப தேவி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றால, இவருமே பதிலுக்கு அட்டாக் பண்றாரு. இப்ப அந்த பொண்ணோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் இந்த இடத்துக்கு ஆனி வந்துடுறாங்க. கையில கண்ணை வேற வச்சிருக்காங்க. ஒழுங்கா நிறுத்துன்ற மாதிரிலாம் சாம பார்த்து சொல்றாங்க. சாமோ ஷாக்கிங்கா முழிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா துளசி வந்து ரிஷினால இறந்து போயிருக்க மாட்டாங்க. அவர் மூர்க்கமா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் நடந்து போலான்னு நினைக்கிறாங்க. அப்ப வழியில சாம் இவங்களை கவனிக்கிறான். சாமுக்கும் ஒரு கண் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இவன் லாக் பண்ணிடுறான். இவங்க கிட்ட மூர்க்கமா நடந்துட்டு இருக்கான். இந்த சமயம் எதர்ச்சியா ஆனி வெளியே வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அதே மாதிரி தேவியும் கவனிச்சிருப்பா. ஆனி ஏற்கனவே மாமா பண்ண டார்ச்சர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதனாலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது இவங்க உடம்புக்குள்ள அடிக்கடி துளசி எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்க துளசி மாதிரி தான் கண்ணை நீட்டிட்டு இருக்காங்க. என் பொண்ணை விடு, என் பொண்ணை விடுன்னு சொல்றாங்க. நடுவுல திரும்பி இவங்க நார்மலாவும் மாறுறாங்க. இவளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சாமும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ரிஷிக்கு பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருந்தது இல்ல, யாருன்னு திரும்பி பார்த்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா ஆனி தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனி நீ என்ன பண்றன்னு கேக்குறாரு. ஆனி சட்டுன்னு புடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்ப இவங்க கையில இருக்க பேண்டை புடிச்சிருப்பாரு. பேண்டோட போய் விழுந்திருப்பாரு. பிரியங்கா இருக்காங்கல்ல, அந்த பேண்டை எடுத்து பாக்குறாங்க. இது ஆனியோட பேண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஆனி இருக்காங்கல்ல, அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அதாவது ஆனியோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா துளசி இருப்பாங்க. அவங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. சாவடிச்சது ஆனி தான். அதை தொங்க விட்டது தான் இந்த சின்ன பொண்ணான தேவியா இருப்பா. ஆக்சுவலா தேவி இருக்கா பாத்தீங்களா, கொடூரமா நேகாவை கல்ல வச்சு அடிச்சிருப்பா. இவங்களை அடிக்கிறதுக்காக வந்தவ வேணும்ட்டி அடிக்காம விட்டுருப்பா. ஏன்னா இவங்க உடம்புல அம்மா பூந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரிலாம் அவ யோசிச்சிருப்பா. அதனால தான் இவங்களை பெருசா அடிக்காம ஆளுங்க கிட்ட அவ மாட்டிருப்பா. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஆனி இருக்காங்கல்ல, ஆனி மாதிரியும் பேசுறாங்க, துளசி மாதிரியும் பேசுறாங்க. சாம்க்கு ஒண்ணுமே புரியல, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்து ஆனிய கண்ணை கீழே போட சொல்றாங்க. சாம் தப்பு பண்ணிருக்கான், அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்கும், நீ அவசரப்படாத அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சாமோ இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான்ல, அந்த சின்ன பொண்ணை கொஞ்சம் லூஸ்ல விட்டுருவான். அந்த தேவின்ற சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு இவன் கழுத்துலயே ஒரு குத்து குத்துறாங்க. அப்படி குத்துன குத்துல இவன் இறந்து போயிடுவான். ஆக மொத்தத்துல இவனும் செத்து போயிட்டான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஏறக்குறைய நித்தின் இருக்கார்ல, போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இப்ப விடியும் போது இவங்க எல்லாம் மட்டும் தப்புச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனியா இந்த விஷயத்த பண்ணல, துளசி செத்து போனதை ஆனி பார்த்திருக்கா. அதனால ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஏற்பட்டிருக்கு. சோ துளசி மாதிரி தான் இவ கொலையெல்லாம் பண்ணிருக்கான்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட் தான் தரணும்னு முடிவு பண்றாங்க. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, ஆனியை கூட்டு போறதுக்காக வராங்க. இப்பயே ஆனி இருக்காங்கல்ல, துளசி மாதிரி பேசுறாங்க. உங்க யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆனி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி மாஃபியா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.